இங்க பாருங்க மிஸ்டர் ராம், நீங்க நல்லவரா இருந்தாலும் சரி கெட்டவரா இருந்தாலும் சரி அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. அது கார் ஆக்சிடென்ட் அப்போ நமக்குள்ள சின்ன சண்டை நடந்தது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் உங்களால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரலன்றத நான் கவனிச்சேன். இன்ஃபேக்ட் நீங்க அதுக்கப்புறம் என்னோட குடும்பத்தை ரொம்ப மரியாதையா பாத்தீங்க. எந்த இடத்துலயும் எங்களை அவமானப்படுத்தவே இல்ல. இப்ப நான் மனசார அந்த விஷயத்துக்காக உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இப்போ அனுஷாவை பொண்ணு கேட்டு உங்க அம்மா வந்தப்போ நான் ஒரு நிமிஷம் தப்பான ஆளுக்கு மரியாதை கொடுத்துட்டோமா நினைச்சேன். ஆனா அந்த எண்ணத்தையும் நீங்க என்கிட்ட இருந்து மாத்திட்டீங்க. பட் இருந்தாலும் நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க ராம்குமார். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் மிஸ்டர் ராம்குமார்? இதுல ஒரு விஷயம் தான் எனக்கு இப்ப புரிய மாட்டேங்குது. நீங்க இந்த சம்பந்தத்துக்கு ஏன் ஒத்துக்கிட்டீங்க, எதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க நாம 2 பேரும் வேற வேறன்னு. நாம வேற வேறதான், ரொம்ப வித்தியாசமானவங்க. சோ அதுக்காக தான் சொல்றேன், நாம எப்பவுமே வேற வேற பாதையில தான் போனோம் மிஸ்டர் ராம்குமார். ஒருவேளை நாம நதியோட 2 கரைன்னு வச்சுக்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலையால நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பயணம் பண்ணலாம். ஆனா ஒன்னா சேர முடியாது. நாம இத புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி இருந்தா நல்லதுன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு நீங்க வேற மாதிரி எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம், பெரிய புகழ் இருக்கலாம். அதுக்காக எல்லாம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லையா? அப்படி யோசிக்காதீங்க. என்னால நிச்சயமா உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது.